மருத்துவர்கள் ஒரு உயிரை காப்பாத்த பலவிதமான அற்புதங்கள் மிரக்கல்லாம் செஞ்சு எப்படியாவது ஒரு உயிரை காப்பாத்திருவாங்க. சில நேரங்கள்ல அவங்களால நம்பவே முடியாத கேஸ் கூட உயிர் பழைச்சிருக்கும். அப்பதான் சொல்லுவாங்க இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம நிறைய திரைப்படங்கள்ல வேடிக்கையா சொல்றத பார்த்திருப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி மெடிக்கல் மிரக்கல் ஏகப்பட்டது உலகத்துல நடந்திருக்கு. அதுல ரொம்ப வியடான ஒரு மிரக்கலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ், எப்பவுமே ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் உயிருக்கு போராடுறாரு அப்படின்னா அவருக்கு குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. இது நம்ம எல்லாருமே வழக்கமா பாக்குற ஒண்ணுதான். ஆனா வியட்நாம்ல உள்ள ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்கு 15 பாட்டில் பீரை அவருக்கு ஏத்திருக்காங்க குளுக்கோஸுக்கு பதிலா. வியட்நாம சேர்ந்த நகுய்வான் நாட் அப்படிங்கிற 48 வயது நிரம்பிய ஒருவருக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இவரோட ரத்தத்துல அதிக அளவு மெத்தனால் கலந்திருக்கிறதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. இதனோட அளவு 1119 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கண்டறிந்தாங்க. இந்த நிலை கொஞ்சம் நேரம் நீடிச்சது அப்படின்னா கூட அவருக்கு மரணம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சாங்க. இப்படி உடல்ல அதிக அளவு மெத்தனால் இருக்கிறத மருத்துவர்கள் கண்டறிஞ்சதுக்கு பிறகு இதை சரி செய்யறதுக்கான வழிமுறையை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் அவங்களுக்கு பியர் உதவுச்சு. ஆரம்பத்துல 1 லிட்டர் பியரை அவரோட உடல்ல மருத்துவர்கள் செலுத்தினாங்க. இருந்தாலும் இந்த வேதி பொருளுடைய அளவு குறையவே இல்லை. இதனால ஒவ்வொரு பீர் பாட்டிலையும் இவரோட உடல்ல குளுக்கோஸை ஏற்றுற மாதிரி ஏற்றினாங்க. 10 பியர் பாட்டில் ஏற்றின பிறகும் இவர் சுய நினைவுக்கு வரல. இறுதியா 15வது பியர் பாட்டில் ஏற்றின பிறகுதான் இவர் சுய நினைவுக்கே வந்தாரு. பியரை குடிப்பாங்க, யாராச்சும் உடல்ல ஏற்றுவாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. உங்களோட கேள்விக்கு பதில் இருக்கு. மதுவுல பொதுவாகவே 2 வகை இருக்கு. ஒன்னு எத்தனால் அப்படின்னு சொல்லப்படுற எத்தனால் கொண்ட மதுபானம், இன்னொன்னு மெத்தனால்னு சொல்லப்படுற மதுபானம். இதுல மனித உடலானது எத்தனால கல்லீரல் மூலமா மாற்றம் பெற செய்யும். ஆனா இவருக்கோ அதிக அளவுல மெத்தனால் உடல்ல சேர்ந்திருக்கிறதால பியர் பாட்டில உடல்ல செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த மாதிரி பியரை உடல்ல செலுத்துறது மூலமா இந்த மெத்தனால் அளவு குறைய தொடங்கும். அதனால கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படாது. இவர் சுய நினைவுக்கு வர்றதுக்கு 15 பியர் பாட்டில் வரைக்கும் தேவைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கோ ஆச்சரியமான ஒண்ணுதான். இப்படிப்பட்ட வியப்பான மருத்துவத்தை இதுவரையிலும் மருத்துவத்துறையில யாரும் செஞ்சதே கிடையாதான். இதுவே முதல் முறை அப்படிங்கறதாலையும் கொஞ்சம் புதுசாகவும் விந்தையாகவும் இருந்திருக்கு அப்படின்னு மருத்துவ வட்டாரத்துல சொல்றாங்க. 15 பீர் பாட்டில ஏத்தின பிறகு சுய நினைவுக்கு வந்த இவரு 3 வார காலத்துக்கு பிறகு பழையபடி அவரோட வேலைகளை செய்ய முடியும். மேலும் புதுவித மருத்துவத்தை துரிதமா மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு அதிக பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கா வியட்நாம்ல. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட क्वेश्चन மார்க் வைக்கிறியா?